அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த காணொளியில் காண இருப்பது 2 ஒளி கிரகங்களை மட்டுமே, அதாவது சூரியன், சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்களை மட்டுமே. சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிப்பது சந்திரன். எனவே முதல் நிலையில் இருப்பது சூரியன் மட்டுமே, 2ஆம் நிலையில் இருப்பது சந்திரன் மட்டுமே. இந்த ஒளி கிரகங்களின் அடிப்படையில் தான் ஜோதிடம் பார்க்க வேண்டுமே ஒழிய மற்றைய கோள்கள் அடிப்படையில் ஜோதிடம் பார்த்தால் அது நமக்கு எந்த அளவுக்கும் பலன் தராது என்பது நான் அறிந்த உண்மை. உங்கள் கருத்துக்கள் வேறுபடலாம், தவறில்லை. சரி, ஜோதிடம் எவ்வாறு முதலில் பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். காசிப முனிவரின் 12 பிள்ளைகள் அவர்கள்தான் துவாதச ஆதித்யர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது சூரியன் அடிப்படையில் 360 பாகையை 30 பாகை வீதம் 12 ராசி கட்டங்களாக பிரித்துள்ளார்கள். சூரியன் மேஷத்தில் பயணிக்கும்போது மேஷ வீட்டின் அடிப்படையிலும், ரிஷபத்தில் பயணிக்கும் போது ரிஷபத்தினுடைய அடிப்படையிலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த காசிமணி பிள்ளைகளுடைய பெயர்கள் கொடுத்துள்ளார்கள். அதை சொல்லி இங்கு நான் கதையடிக்க விரும்பவில்லை. அதாவது மேஷத்தில் பயணிக்கும் போது ஜாதகருடைய நிலை, தன்மைகள், பொதுவான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் ரிஷபத்தில் பயணிக்கும் போது தனம், குடும்பம், நேத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் சூரியன் மிதுனத்தில் பயணிக்கும் போது கம்யூனிகேஷன், ஒப்பந்தம், இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் கடகத்தில் பயணிக்கும் போது உற்றார், உறவினர், சுகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் சிம்மத்தில் பயணிக்கும் போது பூர்வ புண்ணியம், புத்திரன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் விஷயமாக நாம் அந்த விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் கன்னியில் பிரவேசிக்கும் போது மாதுளகாரகன், சத்துருக்கள், வயிற்று சம்பந்தமான விஷயங்கள், தாயோட சகோதரி இது சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் துலாத்தில் பயணிக்கும் போது திருமணம், வியாபாரம், சமவெளித்த நண்பர்கள் இவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் விருச்சிகத்தில் பயணிக்கும் போது ஆயுள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் 9இல் பயணிக்கும் போது தந்தை, பாக்கியங்கள், இறை அனுகூலங்கள், பொது மக்களுடைய ஆதரவுகள் இதை பற்றி அறிந்து. சூரியன் மகரத்தில் பயணிக்கும் போது ஜீவனஸ்தானங்கள் பற்றியான விஷயங்களை, கௌரவம் இதை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் கும்பத்தில் பயணிக்கும் போது அந்த மனிதனுடைய அபிலாஷைகள் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சூரியன் மீனத்தில் பயணிக்கும்போது அந்த மனிதனுடைய சுபவரியங்கள், அசுபவரியங்கள், அயன சயன சுபவங்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 12 கட்டங்களை நாம் அறியும் பொழுது இது சூரியனுடைய மாளிகை என்று முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். இந்த சூரிய மாளிகைகளை பற்றி அடுத்த காணொளி விரிவாக்கணும். அதுக்கு முன்னால் சந்திர மாளிகை என்று ஒன்று உண்டு. இந்த சந்திர மாளிகைகள் என்பது நம் முன்னோர்கள், அதாவது நம் சித்தர்கள், மகான்கள் 27 நட்சத்திரங்களாக பிரித்துள்ளார்கள். இந்த சந்திர மாளிகையின் அடிப்படையில் நாம் ஜோதிடம் பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். உதாரணமாக சூரியன் பரணியில் இருக்கிறார் என்றால் சுக்கிரனுடைய வீடுகளின் அடிப்படையில் தான் ஜோதிடம் பார்க்க வேண்டும். சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரமாக கார்த்திகையில் இருக்கிறார் என்றால் சிம்மத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடம் பார்க்க வேண்டும். இவ்வாறு சந்திரன் ரோஹிணியில் இருக்கிறார் என்றால் சந்திரன் கடகத்தின் அடிப்படையில் தான் செயல்படுவார். இவ்வாறு ஒவ்வொரு சந்திர மாளிகையின் அடிப்படையிலும் நாம் நட்சத்திரங்களை வைத்து பார்க்க வேண்டும். உதாரணமாக இந்த மிருகசீரிடம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த மிருகசீரிடம் என்றால் சந்திரன் மேஷத்தின் அடிப்படையிலும் விருச்சத்தின் அடிப்படையிலும் செயல்படுவார் என்று நாம் சொல்வது தவறில்லை. ஆனால் பகல் காலங்களில் மேஷத்தை அடிப்படையாகவும் இரவில்
விருச்சிகத்தை அடிப்படையாக கொண்டு சந்திரன் செயல்படுவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி விரிவான காணொலிகள் அடுத்த காணொலியில் காண்போம். உங்கள் நண்பன் ராஜா நல்லுசாமி. என்னுடைய மொபைல் எண் 9585148560. என்றும் நலமுடன் வாழ்க வையகம்.